ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அதாவது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நான் சிரிச்சுட்டு ஈஸியா எடுத்து கடந்து போற விஷயம் 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அப்படி இல்ல. எனக்கு அவ்வளவு ஒரு ஸ்ட்ரெஸ், அவ்வளவு ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னால அப்பவும் அப்படிதான் இருந்துச்சு. 30 இயர்ஸ்க்கு முன்னாடியும் அப்படிதான் இருந்துச்சு. 30 இயர்ஸ்க்கு முன்னால எனக்கு ஒரு விஷயம் நடந்தது. அது இப்ப வரைக்கும் நினைக்க முடியல. அது என்ன விஷயம் உனக்கு தெரியும் நினைக்கிறேன்? தெரியல. சரி விடு, அது அப்புறம் பேசி போகுது. அவ்வளவு தைரியம். அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்ல ஈஸியா நம்ம இத ஏன் சொல்றேன்னா, கஷ்டம் நினைச்சோம்னாலோ இல்ல பிரச்சனையும் நினைச்சனாலோ எல்லாமே பிரச்சனை தான். இப்படி உட்கார்ந்திருக்கிறது ஒரு பிரச்சனையா தான் இருக்கு நமக்கு. கால கீழே வச்சு உட்கார்ந்தா கால் வலிக்கிற மாதிரி இருக்கும், காலை மடிச்சு போட்டு உட்கார்ந்தாலும் வலிக்கிற மாதிரி இருக்கும், கசகசன்னு இருக்கும். அதனால எல்லாமே கஷ்டம் தான். கஷ்டம் நினைச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வேஸ்ட் பண்றதை விட இருக்கிறத வச்சுக்கிட்டு எப்படி இந்த குறிப்பிட்ட இடத்துல ஹாப்பியா இருக்கலாம், இப்ப இந்த சேர்ல எப்படி உட்காந்துக்கிறது, இப்படி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பாசிட்டிவா எடுத்துட்டு போக ஆரம்பிச்சோம்னால நம்ம லைஃப்ல ஒரு நெகட்டிவ்க்கோ இல்ல கவலைக்கோ ஒண்ணு இல்லாம போயிருங்க. இப்ப எந்த பிரச்சனைக்கு எதுக்கு ஆஸ்பத்திரி போனாலும் என்ன சொல்றாங்க, ஹெரிடிட்டி மாங்க. இப்ப எல்லாத்துக்கும் எல்லா டாக்டரும் சொல்ற ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா? ஸ்ட்ரெஸ். அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன மெயின் ரீசன்? நம்ம இப்ப எல்லாத்தையும் ரொம்ப ஓவரா எடுத்துக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நம்ம அம்மாங்கெல்லாம் நம்மளுக்கு என்ன சமைச்சு கொடுத்தாங்க, என்ன இருக்குதோ அதைத்தான் சாப்பிட்டு வளர்ந்தோம் நம்ம. முக்கியமா 90s கிட்ஸ் நம்மளாம் பாவப்பட்ட ஜென்மங்கள் அப்படித்தான் சொல்லணும். டிவி அப்பா தான் பாப்பாரு, நாம அந்த ரிமோட் கிடைக்காதா, அப்பா எப்படா போவாரு எஸ்கேப்பா நம்ம டிவி பார்க்கலாம் நினைக்கணும். இப்ப என்ன நடக்குது? இதுலயும் அம்மா சமைக்கிறது அப்பாவுக்கு பிடிச்சதா சமைச்சாங்க, நம்ம தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஃபுட்ல கூட அந்த ஹாப்பி கிடையாது நமக்கெல்லாம். அப்புறம் அதே மாதிரி இப்ப என்ன ஆகுது? இப்ப டிவி யார் பாக்குறா? நம்ம பிள்ளைங்க. அதுக்கு போடுறதான் நாம பாக்குற மாதிரி இருக்குது. எந்தலையுமே ஒரு லைஃப்ங்கிறது அதை எடுத்துக்கிட்டு போக வேண்டியதா. பரவாயில்ல, அதெல்லாம் பாக்காதங்க எடுத்து நம்ம இவ்வளவு அறிவாளிகளா இருக்கிறோம். 90s கிட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. சோ இப்ப கருத்து என்னன்னா, லைஃப்ல எந்த ஒரு விஷயமே நம்ம எல்லாருமே கோத்ரூ பண்ணிருப்போம். இப்ப பெருசா தெரியற விஷயம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது ஒண்ணுமே இல்ல. நம்மளுக்கே காமெடியா தோணும், என்னடா இது இவ்வளவு காமெடி நம்ம லைஃப்ல நடந்திருக்கு, நாம ஒரு காமெடியனா இருந்தோமா, நம்மளுக்கே நம்மள பார்த்து சிரிப்பு வரும். அப்ப இருந்த என்ன பார்த்தா எனக்கு என்ன நான் இவ்வளவு ஒரு இம்மெச்சூரா இப்படி எல்லாம் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு எனக்கே என்ன பார்த்தா வேற வருஷனா தெரியுது. சோ அதுக்காக தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப நீங்க இதே மாதிரி ஒரு ஏதோ ஹார்ட் பேஸ் ஏதோ கோத்ரூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரிமெம்பர் திஸ், இதுக்கப்புறம் வர கம்பேக்கும் கான்ஃபிடென்ட்டும் சரி வேற லெவல் இருக்கும். நிஜமா சொல்றேன், இப்ப இருக்கிற எனக்கு இந்த கான்ஃபிடென்ட் இந்த கிளாரிட்டி லைஃப்ல இது வரைக்கும் எனக்கு இருந்ததே கிடையாது. இட்ஸ் வண்டர்ஃபுல். அதனாலதான் சொல்றேன், ஹார்ட் டைம்ஸ் ஆர் பெஸ்ட் ஃபார் அஸ். நீங்க என்ன சொல்றீங்க? ஹாப்பியா இருங்க, ஹாப்பியா இருங்க, ஹாப்பியா இருங்க.